இந்திய கூட்டணி அமைய காரணமாய் இருந்து பாஜக அதிக பெரும்பான்மை கிடைக்காததற்கு காரணமாய் இருந்தவர் முதல்வர் மு.க.ஸ்டாலின் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். திமுக நடத்தும் முப்பெரும் விழா கோவையில் வரும் ஜூன் 15ஆம் தேதி மாலை கொடிசியம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை ஆய்வு செய்தார். கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதனை அடுத்து நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றது. தமிழக உள்ளாட்சி தேர்தலிலும் வரலாற்று வெற்றி பெற்றது. நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலிலும் 40க்கு 40 வென்றுள்ளது. இதற்கு முழு காரணமாக இருந்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா மற்றும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவையில் நடைபெற உள்ளது. இந்த பணிகளை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி பேட்டி அளித்தார். இந்திய அளவில் இந்தியா கூட்டணி அமைய மு.க.ஸ்டாலின் பெரும் முன்னெடுப்பு எடுத்ததாக தெரிவித்தார். இதன் விளைவாகவே பாஜக அதிக பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி பலத்துடன் ஆட்சி அமைக்கும் நிலை ஏற்பட்டது என்றார். கொங்கு மண்டலம் அதிமுக கோட்டை என அவர்கள் சொல்லி வந்தது தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தலிலும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் மக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய செய்ததற்கு இதற்கு உதாரணம். தமிழக மக்களுக்கும் கொங்கு மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையேற்று கொடிசியம் மைதானத்தில் நடைபெறும் இந்த விழாவில் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்வார்கள் என்றார். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்களை சீராக நிறுத்தும் வகையிலும் முப்பெரும் விழாவிற்கு வரும் மக்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் தொண்டர்கள் செயல்படுவார்கள் என தெரிவித்தார். அந்த கூட்டணி இன்றைக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவிற்கு வரவில்லை என்றாலும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மத்தியில் இருக்கிற அரசாங்கம் தன்னிச்சையாக செயல்பட முடியாமல் அவர்கள் இந்திய கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனைகளை கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு பெரிய கூட்டணி அமைவதற்கு நம்முடைய தலைவர் அவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள். அவர் தேர்தல் என்று வந்தவுடனேயே வெளிப்படையாக அறிவித்தார்கள். தமிழ்நாட்டிலே 40 இடங்களையும், பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 இடங்களையும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு உண்டான பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கையில் தான் உங்களிடத்திலே இந்த வாக்குறுதியை நான் கொடுக்கிறேன் என்று தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதேபோல் வாக்குப்பதிவு நடந்தது. எங்கேயும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையில் ஒரு சின்ன பிரச்சனை கூட எங்களுடைய கட்சியினுடைய சார்பாகவோ அரசனுடைய சார்பாகவோ அல்லது அரசை பயன்படுத்தி சட்டதிட்டங்களுக்கு மாறாக